வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வவ்வால் மீனுன்னு சொல்லுவாங்க. அந்த மீன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போது மீன் வறுவல் மசாலா போட்டுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டுக்கிறேங்க. கொஞ்சம் போட்டுட்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து நான் வந்து கவரோடு போட்டதுனால உங்களுக்கு திட்டம் தெரியாது. 2 டீஸ்பூன் போடணும் ஃபிஷ் ஃப்ரை மசாலா. சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். மீன் வந்து ஒட்டாத வரும், நமக்கு பிஞ்சு போகாத வரும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. கார்ன்ஃப்ளவர் மாவு 2.5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக தான் போடணும். ஃபிஷ் ஃப்ரை மசாலாவில் வந்து உப்பு போட்டிருப்பாங்க. நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கம்மியாக. இப்போது கேசரி பவுட்ரு கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. லைட்டாக தண்ணி போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கலரிக்கலாம். நல்ல மசாலா, உப்பு, காரம்லாம் நல்லா பிடிக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமாச்சும் ஊறணும் மீன். அப்போ தான் மசாலா உப்பெல்லாம் பிடிக்கும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஆயில் ஊற்றிக்கிறேங்க. இப்போ ஊற வச்சுருக்கிற மீனை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் 2 கருவேப்பிலை வச்சுக்கலாங்க. டேஸ்ட்டுக்கு அருமையாக இருக்கும் இந்த கருவேப்பிலை. வச்சுட்டு இப்போ மீன் வைக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிறேன். வெந்துருச்சு. திருப்பிக்கலாம் ஒரு பக்கமாக. வெந்துருச்சுங்க. இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, மீன் தாங்க. ஏற்கனவே நான் வந்து மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதனால் இன்றைக்கி மீன் வறுவல் மட்டும் நான் போட்டிருக்கேன். இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.